சம்பளத்தை நேர்மையாக தருகிறோம், ஆனால் ஊழல் ஈடுபடக்கூடாது. அவர்களுக்கு 50,000 சம்பளம் கொடுத்து விட்டு அவர்கள் ஊழல் இல்லாமல் இருக்க வேண்டிய எதிர்பார்ப்பதும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அரசு ஊழியர்களாம் சம்பளத்தை குறைத்து வைத்துக் கொண்டு நீங்கள் ஊழலை கட்டுப்படுத்தலாம். மக்களுடைய வாக்குகளால் 159 பெற முடியாது என்பது தெளிவாக தெரிந்த ஒரு விடயம். ஆனால் இது ஒரு வளமைக்கு மாறான ஒரு தீர்ப்பு. ஏன்னா கடந்த கால ஆட்சியின் மீது இந்த வெறுப்பு மக்கள் இதை காட்டியிருக்கிறார்கள். இதை உள்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், வெளிநாட்டு அரசாங்கங்களாக இருக்கலாம், வெளிநாட்டு முதலீட்டாளர்களாம் எல்லோரும் இதை உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு பலமான அரசாங்கம் அமைந்திருக்கின்றது. இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னென்று சொன்னால், இந்த அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதியின் கடந்த கால செயற்பாடுகள் இப்பொழுது அவர் நடந்து கொள்கிற விதத்தை பார்த்து அதுவும் ஒரு உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு ஒரு சாதகமாக இருந்திருக்கேன்டா. இது ஒரு ஊழல் இல்லாத அரசாங்கமாக நகரப்போகிறது, வீண் விரயம் இல்லாத அரசாங்கமாக, அதிகார துஷ்பிரயோகம் இல்லாத அரசாங்கமாக அமையும் என்று எல்லோரும் இப்போதைக்கு எதிர்பார்க்கிறார்கள். ஏன்னா அமைச்சர்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்குது. நான் அறிந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இடம்பெறவில்லை. ஒன்று, அமைச்சர்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. அடுத்து இன்னொரு விஷயமும் நான் காணவில்லை என்று சொன்னால், எல்லோரும் வரி வருமானத்தை அதிகரிப்பது, மக்கள் மீது சுமையை சுமத்துவது என்பதெல்லாம் கவனம் கொண்டிருந்தார்கள் ஒழிய அதனால் மக்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பற்றி கடந்த காலத்தில் பார்த்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது இந்த அரசாங்கம் செலவுகளை குறைப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. சில வெளிநாட்டு தூதர்களின் வாகனங்களை விட அதிநவீனத்துவமான விலை கூடிய வாகனங்களை அமைச்சரின் செயலாளர் அல்ல, செயலாளருக்கு கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகள் கூட பயன்படுத்தின காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்று அதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ அரசாங்கம் இவ்வாறு நாங்கள் செலவுகளை குறைக்கின்றோம், ஆடம்பரங்களை குறைக்கிறோம் என்று அதை உண்மையான ஆரம்பத்திலிருந்து சொல்லுவது ஒரு சீர்திருத்தம் என்பது அமைச்சரவையில் தொடங்கி பாராளுமன்றம் ஊடாக மக்களுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இவ்வளவு காலமும் அது இடம்பெறவில்லை. நடைமுறை செலவில் உள்ள விரயங்களைத்தான் தவிர்க்க வேண்டும். ஆக அந்த வகையில் செலவு குறைப்பு செய்தால் எங்களுடைய வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறையும். ஆகவே இந்த சிறிய சிறிய விடயங்களை பற்றி நாங்கள் ஆரம்ப புள்ளியாக தான் கருதணும். நான் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 54,000 ரூபாய் சம்பளம், அவர்களுக்கு வாகனம் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அவர்களுக்கு கணிசமான சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். கணிசமான அவருடைய தொழிலை செய்வதற்கு, பயணம் செய்வதற்கெல்லாம் கணிசமான சம்பளம் கொடுத்து விட்டு எங்களுக்கு பிரச்சனை என்னென்று சொன்னால், அவர்கள் அதிகார துஷ்பிரயோகத்திலேயோ ஊழல்லையோ ஈடுபடக்கூடாது. அந்த நடவடிக்கையில் அரசாங்கம் பூச்சியத்துக்கு கொண்டு வர வேண்டும். சம்பளம் கணிசமாக கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சம்பளத்தை நேர்மையாக தருகிறோம், ஆனால் ஊழல் ஈடுபடக்கூடாது. ஆகவே அவர்களுக்கு 50,000 சம்பளம் கொடுத்து விட்டு அவர்கள் ஊழல் இல்லாமல் இருக்க வேண்டிய எதிர்பார்ப்பதும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அதை நான் ஆதரிக்கவே இல்லை. சிங்கப்பூர் அரசியல்வாதிகள் தான் உலகத்திலேயே அதிக சம்பளம் பெறுபவர்கள், ஆனால் ஊழலில் பூச்சியத்தை கொண்டு வந்திருக்கார்கள். ஆகவே நீங்கள் சம்பளத்தை குறைத்து வைத்துக்கொண்டு ஊழலை குறைக்க முடியாது. மற்றது அடுத்த பாராளுமன்றத்துக்கு இப்படி இவர்களுக்கு சம்பளம் இல்லை, எந்த சலுகையும் இல்லை என்றால் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியாக வர மாட்டார்கள். ஆகவே எங்களுக்கு சிறந்த வல்லுநர்கள் தேவை என்று சொன்னால் அவங்களுக்கு கணிசமான சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்களுடைய பிரதேசங்களுக்கெல்லாம் போக வேண்டும். ஆனால் ஊழலைத்தான் நாங்கள் பூச்சியத்துக்கு கொண்டு வர வேண்டும். அரசு ஊழியர்களாம் சம்பளத்தை குறைத்து வைத்துக்கொண்டு நீங்கள் ஊழலை கட்டுப்படுத்த இல்லாது. அவர்களுக்கு சம்பளத்தை கூட்டி விட்டு ஊழலை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நாங்கள் வருமானத்தை கூட்டியும் நீங்கள் அடையலாம், செலவை குறைத்தான். என்ன பொறுத்தவரை ரெண்டும் ஒரே காலத்தில் நடந்தால் அது நாட்டுக்கு நல்லது. உங்களுக்கு தெரியும், IMF குழு வந்து போயிருக்கின்றது. அவர்கள் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்திருக்கின்றது. கடந்த வரும் பிப்ரவரியில் அவர்கள் அடுத்த தவணை பணம் $333 மில்லியன் வரப்போகின்றது. IMF குழுவினர் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். இந்த அவர்கள் அடையாளம் கண்ட இண்டிகேட்டர்ஸ், குறிகாட்டிகளில் இலங்கை அரசாங்கம் அதை பூர்த்தி செய்திருக்கின்றது. அப்போ அதை வச்சுக்கொண்டு தான் இந்த வரவு செலவு திட்டம் வரப்போகின்றது. ஆக இப்பொழுது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்று சொன்னால், கடந்த அரசாங்கம் தோல்வி அடைந்தமைக்கான 2 காரணம். ஒன்று, இந்த வரி கடுமையாக அதிகரிக்கப்பட்டது, மிக கடுமையான வரி அதிகரிப்பு. அடுத்தது, ஏழை மக்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டது. சம்பள அதிகரிப்பு வழங்கப்படவில்லை. இந்த 3 விஷயங்களையும் இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம், இந்த புதிய அரசாங்கம் நிறைவேற்றப் போகின்றது. அதுக்கு IMFம் ஒத்துக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அரசாங்கம் செய்ய வேண்டியது இந்த வரி தளத்தை விரிவாக்குவது, யாரெல்லாம் வரி செலுத்தாமல் இருக்கிறார்கள், செலுத்த வேண்டியவர்கள் அந்த முறையை ஒழுங்குபடுத்துவது. ஆகவே ஒரு மாற்றத்தை நாடு எதிர்பார்க்கின்றது. ஆனால் அரசாங்கம் இதை எந்த அளவு தூரம் டெலிவர் பண்ண போகுது, வழங்க போகுது என்றது தான் அடுத்த கட்டம்.